இப்போ சிவாக்கு வந்து உண்மை தெரிய வந்துடுச்சு. சிந்து வந்து சொல்லி அழுகுறாங்க. இது மாதிரி வந்து உனக்கு தெரியாமல் வந்து நிச்சயதார்த்தம் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிவா வந்து கோவமாக போய் வந்து மகா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. உடனே மகா வந்து இப்படிலாம் தெரிஞ்சால் வந்து உங்கள் அன்னபூர்ணியா பெரியம்மாவுக்கு வந்து எதுனா ஆகிடும், நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணிக்கிட்டேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்குறாங்க. அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா, ஏன் பெரியம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என் மனசில் என்ன இருக்குது தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா, நீ சிந்துக்காகலாம் வந்து பாவலாம் பார்க்காத, வந்து சூழ்ச்சி பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுவாதி நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் மனசு என்ன பேப்பரா, நீங்கள் இஷ்டத்துக்கு எதனா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா சிவாக்கு வந்து கல்யாண ஏற்பாடெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் சிந்துவும் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ கல்யாணம் வரைக்கும் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நிற்காது, நடக்காது. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து எதனா ஒரு இது பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.